கொம்பு விடுறமா கொம்பு விடுகிறேன். கொம்பு விடுறியா? கொம்பு விடுற? ஆமா. ஏய்யா இப்பெல்லாம் தவறா பார்க்கக்கூடாது. ஏன் தெரியுமா? எதற்கு? எப்பேற்பட்ட கிராமம் ஆயர்பாடி கிராமம். ஆயர்பாடி கிராமம் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. ஆயர்பாடி ஏன்னா கலைக்கு ஒப்பான கிராமம். எப்போ எத்தனையோ பேர் நடிகர்கள் இங்க நடிப்பார்கள். நடித்திருக்க இடம் தானே. ஆமா. ஏன்னா நம்ம ஒரு சின்ன பிள்ளை, அவங்க பேர் சொல்றதுக்கும் நம்ம தகுதி கிடையாது. அப்பேற்பட்ட கலை ஜாம்பவான்கள் இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட நடிகர்கள்லாம் நடித்த இடம். இந்த மண்ணில் நம்ம பாதம் படுத்துறான்னா நம்ம ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிக்கணும். அப்படிதாமா நம்ம புண்ணியம் பண்ணிக்கணும். உலகாந்த பிரம்மாண்ட நாயகன் சொல்லக்கூடிய வழுகுந்த வாசல் ஈர்மை 84 ஜீவரட்சிகள். ஜீவரட்சிகளிலே ஈர்மை 84 ஜீவரட்சிகளையும் காத்து ரட்சிக்கக்கூடிய பகவான் உலகாண்ட பிரம்மாண்ட நாயகன் 10 அவதாரம் கொண்ட பரந்தாமல் கோகுல திலகல் பிறந்தது ஓரிடம், வளர்ந்தது ஓரிடம்.
பிறந்தது ஓரிடம். ஓரிடம், ஆமாம். வளர்ந்தது ஓரிடம். ஆமா. அப்படி சொல்லக்கூடிய பாண்டவர்களுக்கும் ஆமா கௌரவர்களுக்கும் இடையே இருந்தனால் ஏய் அவருக்கு என்ன பட்டம் தெரியுமா? என்ன வட்டம்? இடையர். இடையர். அவர் தவற இடையன். ஆமா. அப்படிலாம் சொல்றீங்க, அப்படிலாம் தவறு. ஏய் பாண்டவர்களுக்கும் ஆமா. கௌரவர்களுக்கும் இடையே இருந்ததனால் அன்னவருக்கு இடையர் என்று சொல்லக்கூடிய பட்டம் இல்ல. ஆமா. அப்படி சொல்லக்கூடிய பரந்தாமல் பாத்தியா? ஏய் நம்ம வருகின்ற பொழுது ஏய் அவர் என்ன எப்படி வீதியில வந்தார் பாத்தியா? ஆமாமா. நம்ம வரும்போது எப்படி தெரியும்? அருமையா வந்தாருமா. அழகாக ஒரு மேல தாளத்தோடு அழகாக வீதி உலா வருகின்ற பொழுது பகவானுடைய காட்சி நமக்கு வேண்டும். ஆமாமா. பகவானுடைய காட்சி வேண்டும். ஏன்னா திருப்பதிக்கு சென்றா பகவான் எல்லாம் காசு தருவாருமா. திருப்பதிக்கு சென்றா ஒரு திருப்பம் கிடைக்கும். அருமையா காசு தருவாரு. காட்சி தருவாரு. காசி. அப்படி சொல்லக்கூடிய அண்ணன் ஒரு வீதி உலா வருகின்ற பொழுது அவர் எப்படி வந்தார்? எப்படி? அப்படி சொல்லக்கூடிய பகவான் வைகுந்த வாசல் அண்ணனுக்காக அழகான காவியம். ஆமா. அப்படி சொல்லக்கூடிய பேர்படுத்த தெய்வீக சபையில வந்திருக்கூடிய மாது இன்னாரி விளக்கம் நீ விளக்கமா சொல்ல தெரியுமா? ஐயா நான் உண்மையிலேயே பெண் அல்ல. உண்மையிலே நான் பெண் அல்ல. ஆச்சரியா அஜஸ்வதரியா உண்மையிலே பெண் இல்ல. அப்பனா சரவணா எனக்கு ஏழிமாக்குது இல்ல ரெண்டா கட்டனா உண்மையிலே பெண் அல்ல. உடல் பெண்ணாக உருவாரி நான் யார் தெரியுமா? யார் பண்ணீங்க? பஞ்ச பாண்டவர் சொல்லக்கூடிய 11 நாமத்தை படைத்த அர்ஜுன பெருமான் ஆனால் அழகல் அப்படி சொல்லக்கூடிய பெண்ணாக உருமாறி வந்திருக்கின்றேன். கையை கேட்டி நடிப்பு நானு. ஏன்டாப்பா? கட்ட கோவம் வரும். கையை கைட்டி நடிப்பாங்களா? முன்னத்துல வந்தாரு. யாரு? நல்லா அருமையா ராஜ வடிவம். ஆமாம்பா. அப்படியே மனேஷ் கட்ட மாதிரி இருந்தாரு ஆளு. மனேஷ் கட்ட மாதிரி. நீ நேரா மோடு மலமா வந்துக்கற. டேய் உண்மைதான். என்ன? அப்படி சொல்லக்கூடிய உருமாறி ஏன் வந்து தெரியுமா? எதற்கு? என் அண்ணன் சொல்லக்கூடிய பீமண்ணன். ஆமா. அண்ணன் ஒரு உருமாறி எப்படி பண்ணிருக்காரு தெரியுமா? எப்படி? எப்படி பண்ணாரு? விறகு தலைவராக சென்றிருக்கின்றார். ஆமா. எந்த நாட்டுக்கு சென்றிருக்கின்றார்? எந்த நாட்டுக்கு? என்ன தெரியுமா? சிவனந்தாபுரி. சிவனந்தாபுரி கோட்டைக்கு சென்றிருக்கின்றார். ஆமா. ஆகையினால் பகவானிடம் சொல்லக்கூடிய வழிபடு கண்ணன் அன்னவர் தாய் கழியாகவும் அர்ஜுன பெருமான் அடியால் நான் விஜயம்பாளாகவும் அவர் தேடி கொண்டு போறோம்பா. அப்படியே கட்டமா எங்க அண்ணனை தேடி கொண்டு போறோம். சென்ற அண்ணன் இன்னும் காணவில்லை. ஆகையான சொல்லக்கூடிய என் மாமா என்று சொல்லக்கூடிய பகவான் தாய் கழியாக அவதாரம் கொண்டு வந்திருக்கின்றார். அப்படியா? எனக்கு அம்மாவாக வேண்டும். அம்மா அம்மாவுடைய பாதத்தை நான் பணிய வேண்டும். அப்படியே வாங்கம்மா. சொல்லலாமா? அம்மா பணிந்தேனே பணிந்தேனே
அம்பாள் அநேக கோடி வந்தனம் அம்மா. மகளே விஜயம்மா அம்மா. மாமா என்ன மாமா மாமா எத்தனையோ பெண்ணு எனக்கு கூட்டி கொடுத்துருக்குற இன்னைக்கு நீயே பெண்ணா வந்துக்கிற மாமா என்னையும் பெண்ணாக்கி விட்டியா மாமா நீ மாமா இல்லை சொல்லுங்க மாமா இந்த பெண்ணாக உன்னை பார்த்த உடனே எனக்கே ஒரு வேண்டாம் அப்படியா மாமா அப்படி இருந்தாலும் நாம் இருவரும் யார் நானு மாத்தியா சரி சரி மாமா அப்படி இருந்தாலும் இருவரும் சென்று தாயும் மகளாகத்தானே வந்திருக்கின்றோம் நாம் எங்க போக வேண்டும் எங்க செல்ல வேண்டும் நம்முடைய காரியம் முடிய வேண்டும் ஆமா ஆமா நாம் நினைத்த வேலையை ஆமா செய்து முடிக்கவே வந்திருக்கின்றோம் ஆமா சிவனந்தாபுரி அடைய வேண்டும் சிவனந்தாபுரி செல்ல வேண்டும் முதலிலே சென்றதுக்கு போவன் யார் என் அண்ணன் சொல்லக்கூடிய விறகு தலையன் பீமச்சேனன் அண்ணவர் சென்றிருக்கின்றார் விறகு சுமையனாக தடை சென்றிருக்கின்றார் என் மகனை தேடுவதை போல் நான் தேடிக்கொண்டு வருவேன் ஆமா தமையனை தேடுவதை போல் நீ தேட வேண்டும் அப்படியே ஆகட்டும் இருந்தாலும் நான் 10 மாதம் முன்னொரு நாள் பெற்றெடுத்த தாய்க்கு தான் தெரியுமா அந்த பிள்ளையின் அருமை அதை போன்று இந்த தாயானவள் ஆமா முதலிலே நான் என் மகனை கதறி அழுகிறேன் அப்படியே ஆகட்டும் மகனே அப்ப கண்டீங்கள என் மைந்தனை கண்டீர்களா? நான் என்ன செய்வேன்? நெத்திவே நிலத்தில் சிந்த 300 நாள் சுமந்து மனதாறு பெற்றெடுத்த என்னுடைய மகள் பிறகு சுமந்து வந்தாரே தாய்மார்களே, பார்த்தீர்களா? கண்டீர்களா? இந்த யாது
நான் எப்படி அழுதாலும் இப்படி அழுதால் எப்படி அம்மா? ஒருவரும் சொல்லவில்லையே. ஆகையால் அம்மா நான் அந்த வீதியாக சென்று செல்லுங்கள். தேடி வருகிறேன். நான் எந்த விதி அம்மா? நீ அடுத்த வீதியாக சென்று அடுத்த விதி தமிழில் இருப்பதாரோ என்று கண்டு வருகிறாயா? அப்படியாகட்டும் அம்மா. அம்மா இந்த வீதியில அண்ணன் விறகெடுத்து விறகென்று வளர்ந்தாரு. அம்மா அண்ணன் பார்த்தீர்களா அம்மா? அம்மா என் தாய்மார்களே, இந்த வீதியிலுமாக வந்தாரே என் அண்ணன். விறகென்று வித்து கொண்டு வந்தாரே என் அண்ணனை பார்த்தீர்களா அம்மா? நான் என்ன செய்வேன்? என் கண்மணியை காணவில்லை, என் அருமை மகனை காணவில்லை. ஐயா அந்தனர்கள் வீதியிலே என் அருமை மகன்
நான் என்ன செய்வேன்? அண்ணன் சொன்னானே, அண்ணன் கண்மணி, நீ எங்க இருந்தாலும் இந்த தாயை பார்க்க வேண்டி அடவாடா என் கண்ணின் மணியே பார்த்த உடனே என் 10 மாதம் 300 நாள் என் நெற்றி வேறு நிலத்தில் சிந்த முத்து போல் பெற்றெடுத்த உண்மை வீதியில விறகு வைக்க சென்றாயே நீ பச்சு தாங்க மாட்டாயே பாச்சு பாச்சு இந்த வீதியில சென்ற அண்ணன் என்ன காணவில்லை அம்மா அம்மா மந்திரி மாறிய கேள்வி மதியான வளர்ந்தே ஐயோ மந்திரி யாரே உக்ரவானு சொல்லுங்கள். இல்ல நமது நாட்டிலே என்னதான் நடக்குது? என்னதான் நடக்குது? நாட்டிலேயே ஒரு அழிக்குறள் நாட்டில் நம்ம நாட்டில் அழுக்குறள் கேட்கிறது. ஐயோ மகனே 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 என்று ஒரு குரல் கேட்கிறது. என்ன காரணமாக இருக்கும்? இல்ல இந்த நாட்டுக்கு மந்திரி நீ தானே? நாட்டில எப்படி அழுகுறோம் கேக்குது? அழகுறல கேக்குறது. நான் ஏன் மந்திரி வேலை செஞ்சீங்க நீ? ஆமா, எதற்காக யார் வந்து அழுகிறாலும் ஒண்ணுமே புரியவில்லை, தெரியவில்லை. நீ இப்பொழுதே சென்று இப்பொழுதே சென்று அழுகுறல் எப்படி கேக்குது? அந்த குரலை பார்த்தால் ஆடவர் குரல் போல் தெரியவில்லை. ஆடவர் குரல் போல் தெரியவில்லை. ஆடவர் குரல் போல் தெரியவில்லை. மகனே மகனே என்று அழைக்கின்றால் யாரோ ஒரு பெண்ணானவர் குரல் கேட்கிறது. அதனால் நீ சென்று அந்த பெண்களை அழைத்துக் கொண்டு வா. அரசே, அழைகின்ற பெண்களை நான் அழைத்து வருவதா? ஆமா, பெண்களாலே நம் நாட்டுக்கு உங்களுக்கு ஆபத்து என்று தெரிவித்திருக்கிறாங்க. பெண்களை அழைத்து வர வேண்டாம், நானே சென்று அவங்களுக்கு என்ன குறை என்பதை தெரிந்து அவங்களுக்கு ஆர்வம் சொல்லி அனுப்புறேன். சாமி நான் சொல்றேன், பெண்களால் இந்த நாடே அழியும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆமா, அவர்கள் பெண்கள் அழைத்து வர வேண்டாம், நானே சென்று அவர்களுக்கு என்ன துயரம் ஏற்பட்டது என்று ஆளுங்கள் கூட அவர்கள் அப்படியே அழைத்து. சார், நாட்டுக்கு ராஜா யாரு? ராஜா நீங்களா? நான் தானே ராஜா. ஆமா, நீ யாரு? மந்திரி. யாரு மந்திரி? ராஜா சொல்றது மந்திரி செய்யணுமா இல்ல மந்திரி சொல்றது ராஜா செய்வாரா?
ஓ, மந்திரி நீங்க சொல்லக்கூடிய வேலையை மந்திரி தான் செய்யணும். அது ராஜா சொல்றது. மந்திரி செய்யணும். நான் சொல்ற வேலையை மட்டும்தான் நீ செய்யணும். நீலாம் வந்து எங்களுக்கு சொல்லக்கூடாது. நாங்க மட்டும்தான் கேள்வி கேட்போம். எங்கெல்லாம் நீங்க வந்து கேள்வி கேட்க கூடாது. புரியுதா? நீ சென்று அந்த பெண்களை அழைத்து கொண்டு வா. சீக்கிரமாக சீக்கிரமாக செல்லு. வடை சாப்பிடறானா வடை சொல்லி நம்ம நாட்டிலே பெண்களே பெண்களே கிடையாது. அப்பேற்பட்ட நாட்டிலே பெண்கள் அழைக்குறல கேக்குது. அவங்களை அழைச்சிட்டு வாழ்றாரு. சரி, அரசு கட்டளை பெண்களால நாடு அழிஞ்சிடணும் சொன்னோம். வானான்னு சொன்னோம். நம்ம பேச்சு எடுக்கல. நாம எப்படா போட்டோம் இட்டு போய் விட்டுருவோம். ஆமா போய் பாரு. வா 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 வா. தோங்குறாங்களா இருக்கிறாங்களா? மந்திரியார அவங்க கேட்கலான்னு பாக்குறாங்க. என்ன பண்ற அவங்களாண்ட போயிட்டு நீங்க யாரு என்ன சமாச்சாரம் அவங்களுக்கு எழுப்பி கேள்வி கேளு. மந்திரியார மிரட்டி விடுறீங்களா? யாருன்னு போய் எழுப்பி கேளுங்க. மந்திரியார மிரண்டு போகிறாரு. யாருமான்னு கேட்டேன். அண்ணா நானும் எனக்கு தெரிஞ்சுட்டு அரசு சொல்ல மாதிரி ஆயுஷ் மட்டும் யாரு கேட்டு கேளு. யார் நீங்கள்? எதற்காக வந்தீர்கள்? ஏன் அழுகிறீங்க? நாங்கள் ஐசி போலாம். ஆனா இப்ப என்ன சொல்லணும்? நீங்க கத்தி கதா வேண்டாம், அழுது புலம்ப வேண்டாம். இவருடைய மன்னர் போர் மன்னத்தோடு அழைத்து வர சொன்னார்.
நாங்கள் அதோட சென்றால் என் மகனை துளைத்து விட்டோம். அவன் எங்கு சென்றானே தெரியவில்லை. அவனை பறிகொடுத்து நாங்கள் பாதடியில் அழைத்து வருகிறோமே. நீங்க உங்க பிள்ளை தேடி வரீங்க. ஆனா உன்னை பார்த்தாலே மகனை போல் தருகிறேன். மகள் இல்ல. மனதை வைத்தால் உங்களுடைய அருமை மகன் உங்க மகனை கண்டுபிடிச்சு கொடுப்பாரா? வாங்க போலாம். இதுவோ எந்த நாடு? சிவகாந்தாபுரி. இந்த சிவகாந்தாபுரியிலே என் பாலன் கிடைப்பானா? மகன் கிடைப்பான். கடைகள்னா கூட எங்க ராஜா கண்டுபிடிச்சு கொடுப்பார். அவர் தேடி கொடுப்பாரா? அருமையா புள்ள கொடுப்பாருமா? கண்டுபிடிச்சு கொடுப்பார். புள்ள கொடுப்பாரு. என்னுடைய மகனை, என்னுடைய பிள்ளையை, என்னுடைய பிள்ளையை புள்ள கொடுப்பாரு. புள்ள கொடுப்பாரு. கண்டுபிடிச்சு என்னுடைய மகனை கண்டுபிடிச்சு கொடுப்பாரா? அப்படின்னா நாங்க நிக்கலாமா? மன்னர் அழைத்தாரு. போகலாமா? நீங்க இங்கே நில்லுங்க. அரசே, சொல்லு. நீங்க தெரிவித்த பிரகாரம் 5 புடம்பு கொண்டிருந்த இதுவரை ஆய்ச்சி கொண்டிருக்கிறேன். நானே அந்த குறைத்து காமிச்சிடுறேன். அப்ப நான் என்ன பெண்கள் முகத்தை பார்க்க வேண்டாம். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ தீர்த்து வைக்கிறேன்னு சொல்ற அவங்களுக்கு அவர் என்ன மயிர் குடும்பத்துக்காக இல்ல ராஜா வேலை நீ செஞ்சுட்டு ராஜா வந்து உத்தரவாடு மகனை நான் இறங்கினேன். பெண்கள் ஆமா இங்க பெண்களால் தான் இந்த நாடு அழிய உங்களுடைய உயிர் போகணும்னு சாபம். ஓ பெண்கள் வந்தால் நாடே அழிந்து விடும். ஆமா ஆகையால் பெண்களை பார்க்க வேண்டாம். நானே சமாதானப்படுத்தேன். நீ ராஜாவா நான் ராஜாவா? நீங்க தான் ராஜா. நான் சொல்ற வேலை நீ செய்யணுமா நீ சொல்ற வேலை நான் செய்யணும்? நீங்க சொல்ற வேலை தான் நான் செய்யணும். இப்போ யார் ராஜா? நீங்க தான். நான் என்ன வேலை சொன்னேன்? வைஷ்ணவ சொன்னீங்க. ஆயிட்டு வந்துட்டியா? ஆமா. அதோட உங்க நீ கிளம்பு போலாம் போ. ஓ ஓரியால சரிங்க வா மறுபடி வா. இங்க வா உங்க குறை எதுண்டா போடுவேன் நீ. ராஜா பார்த்தா பையன் என்ன உங்களுக்கு? இல்ல ராஜா பார்த்தா போய். ஓ நீ மந்திரி வேலை செய்யறது கொஞ்சம் கூட பிடிக்கல. சரி பெண்கள் அழைத்து வந்து விட்டாயா? ஆமா. பெண்கள் முகத்தை நான் பார்த்ததே கிடையாது. வெளியே பார்த்தல. பெண்களை பார்க்க வேண்டும். ஆமா. முதல்ல பெண்களை வந்து திருப்பி சொல்லு. ஆமா பெண்களே உங்களுடைய முகத்தை ராஜா பார்க்கணுமா? முகத்தை இப்படி திரும்பி நில்லுங்க. ஏமா பண்ணீங்களா? ராஜா இப்போ வந்து பார்க்கணும் உங்களை. குழந்தை கிடைச்சிட்டானா? அடிப்பாருமா உங்க முகத்தை பார்க்கணுமா? காட்டுங்க ராஜாவான அரசே. பெண்கள் பாக்குறாங்க பாரு. பாக்குறாங்க. ராஜா திரும்புறார். ராஜா என்ன நாக்க போறாரு? ஏன் ஓடுறீங்க நீங்க? மகனை தானே கண்டுபிடிச்சு கொடுக்குறான்னு சொன்னேன். ஆமா அப்ப அவன் தானே என் மகன். அவரு கிடையாது. அவரு இந்த நாட்டு அரசர்.
மந்திரியாரே அரசே இதன் பிறகு ஆமா உனக்கு வேலை கிடையாது நீ போ நான் பாத்துக்கிறேன் போ நீ ஒழுங்கா மந்திரி வேலை செய்யற போ இதுக்கப்புறம் எங்களுக்கு வேலை நான் ஆரம்பிச்சு போறேன் போ நீ செய்யுங்க மூடு என்ன சொல்றோட செய்யணும் வச்சிரு குழந்தை அம்மா சற்று நேரம் அம்மா அந்த மன்னனிடத்திலே அவர்கள் வாயினமாக நான் தமிழனை கண்டுபிடித்து தருகிறாரா சரிம்மா கூப்பிட போது வந்த ஆகட்டும்மா துரசாமி இதான் பெண்ணா இதுதான் இதே தான் ஐயோ ஆஹா ஐயோ ஒண்ணே இல்லைங்க அது நடக்குது நடை அது நடை சரி பெண்ணா இங்க வா நில்லு நீங்க சொல்ற சாமி நல்லா நில்லு நேரா கேக்குற கேள்விக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும் ஆமா ஆமா இல்லன்னா நாங்க வெட்டிடுவோம் சரி நல்லா பாரு ஏன் தெரியுமா பெண்கள் நான் பார்த்தது கிடையாது தெரியும் கிடையாது என்னுடைய மந்திரி பார்த்திருக்கிறான் ஆமா மந்திரி நுட்பமானாலும் அவன் ரொம்ப ரொம்ப விவகாரமான ஆனா நான் பார்த்த கிடையாது இப்போதுதான் பார்க்கிறேன் பாக்குறேன் இப்ப பாரு அப்புறம் அப்புறமா முதலிலே பார்க்க வேண்டும் அப்புறம் கேள்வி கேட்கணுமா கேள்வி கேட்கணும் நீ புடிச்சுக்கிற நீ சரி இது என்ன இதுதான் கூந்தல் கூந்தல் என்றால் கூந்தல் சடை சடை என்றால் மேயிரு மெய்ரா நானா சொல்றேன் அத முடிய ஓ கூந்தல் ஓமம் பார்த்திருக்கின்றேன் அம்மாவுக்கு தாயான உமையாளுக்கு அங்கே நீண்ட ஜடாவாரம் பார்த்திருக்கின்றேன் சரி அத விடு ஆமாம் பீடிகா போ இந்த பக்கம் வா சென்ட்ரா நில்லு துர்சாமி நான் கழுத்துல இறங்கின ஐயோ பத்தி ஆத்துற நீ தொங்குது ஆமா இது என்ன இதுதான் மலர் புஷ்பம் கொசப்பம் புஷ்பமா புஷ்பம் மலர் மலர் புஷ்பம் என்றால் பூ என்றால் சரியா போச்சு அதான் எது பூவேடித்து வைக்கணும் முன்னாலே போச்சு நான் அப்படிதான் பாரு அதை ஏன் அங்க அடிக்கிறா அங்க பெண்கள் அங்கதான் வைப்பாங்க வேற என்ன வைக்க கூடாது வேற எங்க வைக்கிறது நான் இங்கே வைக்க முடியும் அங்கதான் வைக்கணும் அங்கதான் வைக்கணும் அங்க வைத்தாதான் அது ஒரு கூந்தலிலே மலர் சூடுவார்கள் ஆமா இது என்ன அதுதான் அதான் கம்மாம்பூலு அப்படி என்றால் கம்பல் கம்மலா காதில் அணிவது கம்மல் அதை ஏன் அங்கே அடிக்கிறார் அது அங்கதான் அணிவாங்க பெண்ணை காலில் போடுவாங்க அங்கேதான் அங்க இருந்தா தான் அது ஒரு அழகு சரி ஆமா சரி இது என்ன இது கொஞ்சம் இல்ல அதுதான் நெக்லீஸ் நெக்லீஸா ஆரம் என்றால் பெண்கள் அணியக்கூடியது ஒரு நகை கழுத்தில் போடுவது நகை கழுத்தில் அணிவது சரி அதை ஏன் கழுத்தில் அணிகிறார் கஷ்டமா பார்த்தாலும் போறேன் சரி பெண்கள் எது எப்படி செய்வாங்க எங்க சாத்தணுமோ அங்கங்க சாத்திடுவாங்க சரி இது என்ன திலதம் என்றால் பொட்டு என்றால் என்னையா வேதனையா போச்சு நான் பெண்களை பார்த்தது கிடையாது அதனால எனக்கு தெரியாது நாங்க சொல்றது மட்டும் நீ புடிச்சுக்கோ சரி அவ்வளவுதான் திலதம் என்றால் பொட்டு ஆமா அதை அங்கதான் வைப்பாங்களா அங்கதான் வைப்பாங்க பெண்கள் சரி நெற்றியில் தான் வைக்க வேண்டும் இது என்ன இதுவா மூக்கல் போடுவது நத்து அது நத்து புல்லாக்கு
புண்ணாக்கா? அது அங்கே அணிவதா? சரி, அங்கே அணிவது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. தேவையில்லை. சரி, இது என்ன? வளையல். அது ஏன் அங்க அணுகிறார்கள்? கரத்தில் தான் அணிய வேண்டும். ஏன் வேற எங்க அணிய கூடாது? அதை வேற எங்கடா போட்டுக்குவேன்? முட்டிகால போட்டுக்கிறாங்க. இதுக்கப்புறம் வேற எங்க போடக்கூடாதா? அங்க போடதான் அது அழகு. சரி, இது என்ன? இது கரம். கரம். ரவிக்கை. சாக்கெட். ஜாக்கெட். ஆமா, ரவிக்கை. ரவிக்கை. ரவிக்கை என்றால் அது ரவிக்கை என்றால் துணிதான். அது நியாயத்து வேதனை. சரி, அது எதற்காக போடுகிறார்? அது எதற்காக போடுகிறார்கள்? அது அங்கத்தை மறைப்பதற்கு. அங்கத்தை மறைப்பதற்கு. அங்கம் என்றால் அங்கம் என்றால் பெண்களுக்கு இருப்பது. அதெல்லாம் மறைக்கிறது. அப்படியா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருக்கட்டும் பக்கம். சரி, இது என்ன? இதுதான் சேலை. சேலை என்றால்? சேலை என்றால் புடவை. புடவை என்றால் சாரி. அது எதற்காக கட்டுகிறார்கள்? மானத்தை மறைப்பதற்கு. அது ஏன் கட்ட வேண்டும்? நான் காலையில சொல்லி அனுப்புறேன். இல்லை, இதை எதற்காக கட்டுகிறார்கள்? இதை பெண்கள் கட்டாமலே இருக்கலாம். எல்லாம் இப்படிதான் இருக்க வேண்டும் என்பது எத்தன்மை போல இருந்தால் தான் அழகு தரும். இதை கட்டாமலே இருக்கலாமே. கட்டாமல் இருந்தால் அது வேற அழகாக இருக்கும். அப்படியா? ஆமா. அந்த அழகை பார்க்க வேண்டுமே நான். அது பார்க்கணும்னா நாங்க அப்படி என்றால் உமது தாயும் அப்படித்தான் இருக்கின்றார்களா? என் தாயானவள் அப்பொழுது பார்த்தேன். ஆனால் இப்பொழுது அப்ப பார்க்கிறேன். பார்த்தீங்களா? அதே தான் இதுவும். அதேதானா? அதேதான். சரி, ஆமா, அந்த கூந்தலை தூக்கி பின்னாடி போடு. அத போடு. இப்போதுதான் மிகப்பெரிய சந்தேகம். என்னவோ தெரியவில்லை. இதுக்கு அப்புறம் தான் வேலையே. என் கண்ணை கடிகார், என் கண்ணை அது பறிக்கின்றது. இதுக்கு அப்புறம் தான் வேலை. அப்ப போனப்படு தலைவா. திரும்ப திரும்பி. ஆமா, இது எனக்கு. அது என்ன? அதுவா? அது ஏன் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது? அது பெருசாதான் இருக்கும். அது ஏன் அவ்வளவு பெருசாக அது இருக்கிறது? பெருசாதான் இருக்கும். அது பெருசாதான் இருக்கும். பெருசாதான் இருக்கும். போனப்படு தலைவா. அது மாய்வா? மாமா, இது என்ன தெரியுமா? இது என்ன தெரியுமா? இது தயிர் சாதம். அது லெமன் சாதம். இது தயிர் சாதம், இது லெமன் சாதம். அப்படியா? இல்ல, சாதம் இருக்கிறது. அன்னமானது இருக்கின்றதா? ரொம்ப இருக்கிறது. ரொம்ப இருக்கிறது. சரி, அன்னமானது குடு. ராஜனே, அன்னமில்லை. அது வந்து அமிர்தகுணம். அமிர்த குணம் என்றால்? அமிர்த குடம் என்றால் அங்கே அது வரும். எது வரும்? அது வந்து ஒரு பெண்களுக்கு குழந்தை பிறந்து விட்டால். குழந்தை என்றால்? குழந்தை என்றால் தெரியாதாடா? குழந்தை என்ன தெரியாதா? இது குழந்தையாவும் பிறகுலையா அப்பா? ஐயோ, வேதனையா போச்சு. குழந்தை எப்படி பிறக்கும்? ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்தால். ஆணும் பெண்ணும் எப்படி ஒன்றை சேரும்? அக்கிங் பக்கிங் செய்தால். எப்படி எப்படி என்றால் நான் பார்த்ததில்லையே. நீ பார்க்கலாம். நான் இதுக்கப்புறம் நான் சொல்லல. நான் பார்த்ததில்லையே. பார்த்தலையா? அப்படி சேர்ந்தால் சேர்ந்தால் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தையானது குழந்தை சாப்பிடுவது. பசி ஆறுவதற்கு இதுல அமிர்தம் வரும். பால் சுரக்கும். அந்த பாலை குழந்தையானது உட்கொள்ளும். கொண்டால் அதுதான் அதுக்கு உணவே இருக்கிறது. அமிர்த குடம். அங்க இருக்கிறது. குடம் இருக்கிறது. அமிர்த குடம்டா. ஆ, அமிர்த குடம். ஆமா. நீ இது ஆறாத. ஏன் அது தள்ளிவிட்டு போகுது. ஏண்டா இவ்வளவு நாளா பெண்கள் என்பது என் கண்ணிலேயே நான் பார்த்த கிடையாது. இது வரைக்கும் பார்க்கல. ஆனா அந்த பெண்ணை பார்க்கும்போது பார்க்கும்போது இப்பதான் இது வந்து ஜோதியோ, ஜோதியோ. இசைக்குள் ராதியோ, ரதிதேவி வடிவம் தானோ, கண்ணிலே மாறி ஒளியோ, விசமியே வாசமோ விசித்திர குணே இவன் நேசமோ இவளாகையே என்னவென்று சொல்லுவேன் கவலா
ஜோதி வீசுதாடா இவ்வளவு பாக்க இவளே ஜோதியோ பேத்திக்கிட்டு முடிச்சு போச்சியா எப்பேற்பட்ட ஒரு இன்பம் என்னமா இந்த மாப்பழா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணியை அது சாப்பிட்டா கூட அந்த அதை சாராக்கி அந்த பழரசத்தை குடித்தா அதை புளிக்கு வச்சு இறக்கனா எப்படி இருக்கும் தெரியுமா? கொஞ்சம் கடுக்கா வாழைப்பழம் கடுக்கா கடுகான்னு சொல்றேன் உள்ள ஒருத்தன் வேற மாதிரியா சொல்லிக்கிறான். அதெல்லாம் போட்டு காய்ச்சி இறக்கனா எப்படி இருக்கும் தெரியுமா? நான் சார் என்ன டப்பா தண்ணியோட போட்டு சொல்லிக்கிறேன் பாவி முக்கணி அதாவது அந்த ரசத்தை குடித்தா ரசத்தை எப்பேற்பட்ட ஒரு இன்பமாக இருக்கும். அது போல இங்கதான் பாத்தியா செதிரி போயிடா என்னடா இது? ஐயோ இப்பேற்பட்ட ஒரு இன்பத்தை நீ பாக்கலையே. இப்பேற்பட்ட இன்பத்தை நான் பெறவில்லையடா. ஐயோ அப்பா இருக்கிறான் பாரு அந்த ஈசன் அந்த ஈசன் எங்க அப்பா இருக்கிறான் பாரு அந்த ஈசன். ஆனால் இதனால் முழுவதும் இப்பேற்பட்ட ஒரு சுயன்பம் அவன் மட்டும் அனுபவிச்சானே. ஆனா அந்த இன்பத்தை சொல்லி தரணுமா இல்லையா? ஆனால் சொல்லித்தர உள்ள முட்டாள் இல்லை. எனக்கு எந்த கேட்டு இவன் நேர விஷயம் தெரியாது. நம்ம வந்துக்கிறதால முடியுதா? நான் எதுக்கு பாசம் நீ காமி காமி உன்னை சுமை ஒரு வேலை அப்ப சொல்றியா?
ஐயோ என்னடா நீ கழுவி விடுறா? போடுமா ஓ வயது ஒரே யாரும் முடிச்சிடலாம் மகரஜா பாத்தியா பாத்தியா எத்தனை முறை பார்த்தாலும் பாத்தியா பார்க்க வேண்டும் என்று தொடர்ந்துகிறாய். பாத்தியா உள்ள ஓதனா பாரு ஒரு ஓது பாத்தியா இல்லவோ பார்த்தியே பார்த்தேன். அடடடா எவ்வளவு ஒரு பெரிதாக இருந்தது என்னது? எப்பேற்பட்ட ஒரு இன்பம் ஐயோ அழகாக இருந்தது இருக்குதா? அடடடா இருக்குதா? அதை சுவைத்தேன். என்ன ஒரு ஆனந்தம். எங்கே அது உள்ளே எங்கே உள்ளே இங்கே இருக்கிறது. அங்க என்ன கேதியோ பெண்ணே எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு முறை இன்னும் ஒரு முறை இல்ல ஐயோ அந்த தாய்க்கிழமை துரத்தி சென்றியே. போனது திடீர்னு ஒரு ஏன்னா அவதான் ஒரு பார்த்தா இதுதான் ஒரு பூத்துக்குட்டி மாதிரி ஒண்ணு வந்தாங்க. அப்படி அல்ல உணவுடைய இருந்தனே எனக்கு வந்து விட்டது. ஓ அதுதான் வரவில்லை. இங்கேயாவது பார். நீயும் அப்பேற்பட்ட இன்பத்தை பெற்றாயா? ஆமா சுவைத்தாயா? பெற்று விட்டேன். வா 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 மதனா அது இல்லடா இது யாருன்னு நினைக்கிறேன்? யார் இது யாருன்னு நினைக்கிறேன்? யாரு மாமா மாமா யார் அது என் மனைவி, யார் மூ மனைவியா என் பொண்டாட்டி, என் ஒய்ஃபு. ஏய் எல்லாமே ஒண்ணுதானே பாவி போன வாட்டியில பொண்டாட்டி என்ன தெரியுமா? உன் பொண்டாட்டியாது என் மனைவி, என் மனைவாட்டி. என்னை பாரு என் கண்ணை பாரு. இல்ல நான் உள்ளே பார்த்தேன். நீ இந்நேரம் வரைக்கும் கேட்டுக்காந்தியா? கேட்டு கொடுத்தாங்களா? இல்ல நான் உள்ள பார்த்தேன். பார்த்தேன். அது பார்ப்பதற்கு ஒரு அழகாக இருந்தது. ஆனா இது நான் உள்ள என்னடா இது அந்த தேங்காய் அது தலையிலே ஒட்டி கொண்டிருந்தது. இது ஏன் தனியாக வந்திருக்கிறது? இது இப்படி, அது அப்படி. என் மனைவி அகண்ட காவேரி. ரொம்ப அகடக்கா வருதுடா. டேய் டேய் செஞ்சு நிக்கறானப்பா. டேய் கொஞ்சம் 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 எது இவோ டேய் இவ எப்படி தெரியுமா? ஆமா இவங்க அங்கமே உனக்கேற்ற ஐயோ
புத்தி. ஐயோ இந்த பேரு உன்னையா பாக்குறாடி. ஐயோ என்ன இரு சாமி இரு இதோட பொறுமையா ஆகிடாத. இரு இன்னொரு வரைக்கும் நல்லா தான் உட்கார்ந்து இரு இன்னொரு வரைக்கும் நல்லா தான் காலை அமுக்கின்னு உட்கார்ந்து. ஆமா இப்ப காலை போட்டு அமுக்குது. பின்னிக்குது. இப்ப மட்டும் அவ போல மாமா அறுச்சது மாமா. இப்போ உள்ள கொண்டாடி குடிச்சியா கொண்டாடி குடிச்சியா. ஆமா அங்கதான் இருக்குது முக்கியமானது. குடிச்சிட்டு போயிடு. ஒரு பெண்ணிடத்திலே ஒரு ஆடவன் சென்றால் என்ன சுபா வந்துட்டாங்க. வேலை கட்டு கொடுத்துருக்காங்க. அவருக்கு கிளாஸ் விட்டு நடத்திருக்கிறேன். பாஸ் ஆ போயிடான்னு கேளு. இதுல பாஸ் ஆயிட்டேன். இரு இதுல பாஸ் பண்ணிட்டேன். நீ முக்கியமா பாஸ் பண்ணிடலாம். இன்னும் ஒரு முறை ஓகேவா? அதனால உன்னை ஓகேவா? நானே திருமணம் ஐயோ நானே 3 குழந்தையோட பெற்றவளாச்சு. பெத்து இப்ப 4 பெத்துக்கோ. என்ன 1 2 3 கூட 4 ஆகட்டும். நானே என் பிள்ளையை தொலைத்து விட்டு என் பெண்ணோடு வந்திருக்கிறேன். ஓ உனக்கு தகுந்த பெண்ணு என்னிடத்தில் இருக்கிறது. என்னுடைய மகள் விஜயம்பா விஜயம்பா. ஆனால் இதுதான் வேணும்னு கேட்கிறேன். ஆனா என்னுடைய மகளை அழைத்து பார்த்த பிறகு எனக்கு நீ வாழ ஒதுக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் ஒதுக்க மாட்டேன். ஆமா உன் மகள் சொன்னாயே, உன்னுடைய மகளுக்கு என்ன ஒரு வயது இருக்கும்? 16 வயது இருக்கும். உனக்கு என்ன வயது? எனக்கோ ஒரு 60-65 வயதுக்கு மேல ஆயிடுச்சு. இது தள்ளி 60 வயதை இது பீஸ் போச்சு. 60 வயது கனியை ருசிக்கும் பொழுது அவ்வளவு இன்பமாக இருக்கிறது, அவ்வளவு சுவையாக இருக்கின்றது. ஆனால் 18 வயது உடைய அதை சாப்பிட்டா, அதை சுவைத்தா எப்படி இருக்கும்? என்ன ஒரு இன்பமாக இருக்கும். நீ சென்று உன் பெண்ணை அழைத்து கொண்டு அண்ணனை பாத்துருக்கலப்பா. அண்ணனிடத்திலே அண்ணனை தான் கேட்டுக்கிறேன். என்னுடைய மகளை நீயே பார்க்கலையா? என்னுடைய மகள் வந்திருக்கிறேன். சொல்லட்டுமா? சொல்லு. சொல்லிட்டா வர சொல்லு. பத்திரமா பாத்துருங்க. என்ன கேட்டியே? ஆமா வந்து விட்டாளா? வந்துச்சு. இருக்கின்றாளா? கேது பார்க்கலாமா? பாரு உசேன் இங்க வாயா. என்னங்க இல்ல பெண்ணை கூட்டு வந்தலான்னு சொல்லிட்டேன். அத காட்டு மாதிரியா கண்ணுல? ஆமா செக்கு மேற்கு முன்ன நின்னா எனக்கு எப்படா தெரியும்? அன்னைக்கார என்ன கேட்டா இருந்தே யாரு? நான் காவல்காரன். ஆமா நீ சொன்ன மாதிரியா? ராஜா வீராதி வீரரு அவர் சோர்ரு, அவர் வீரரு, அவர் தூர்ரு பூர்ரு. இல்லங்க வீரர். சொல்லு. அடியா தாய்க்கிழவி, என் மகளை பார்த்த பிறகு உன்னுடைய மன்னர் ஒன்றும் செய்ய மாட்டாரா? எதுவும் பண்ண மாட்டார். பண்ணுவதைத்தான் பண்ணுவார். அப்படியே எதுவும் பண்ண மாட்டார். குழந்தை பார்க்கணும், அவ்வளவுதான். குழந்தை பார்க்கணும். அப்புறம் ஒண்ணு கேட்பாருமா? ஐயா போர் பண்ண துறையே. அடியா தாய்க்கிழவி, உன்னுடைய பெண் எங்கே? நீ ஒதுங்கு. நீ போ.
பாருங்கட்டி அடடா நீதான் உன் பெண்ணா ஏங்க என்னடா டேய் இல்ல சனிய சகடை வந்து விட்டது இல்ல டேய் இவளுக்கு எப்பேற்பட்ட ஒரு அழகு வேறுபட்ட பொறுத்து பெண் அட சிலை போல இருக்கிறாங்க ஆஹா அடி உன் விசித்திர வடிவழகினை கண்டியே நாள் போன்றே உண்டானிடமே எனக்கு வெக்கமா இருக்குது அன்னைக்கு சரியா இதுக்கு கோசனமா வரதான் யாதா கோசனமா இத வர்ணிக்கிற பாத்துக்கிங்க நீ வரம்போ ஏய் சி போ போ அடடடா எப்போ கூர்மாயா உன் விசித்திர வடிவழகை கண்டியே நாள் போன்ற உண்டானிடமே அந்த 32 பல்வரிசை ஒன்னு சொல்ல ஐயோ எனக்கு வெக்கமா செங்க பார்த்தா வாந்தி வருது துரசாமி ஏய் அது ஒரு பங்கு குட்டி கட்டலாம் ஐயோ தச்சாமி எனக்கு வெக்கமா வந்து நீ வெக்கப்படாத நீ வா வர்த்தாயா இவன் நம்ம ரெண்டு பேரும் அதெல்லாம் முகம் வெப்பினாலே உன் சிறு வடிவுடமையே எரினில் நம் அம்மா வர்த்தாயா சனி சகட போறம்போ அம்மாசு கரியாரா வர்ணிக்கிறேன் நானு ஐயோ நீ வேண்டிக்கிறியா மூக்கு இருக்கு சளி அழகு டேய் எங்க வர்த்தாயா கண்ணின் அழகு மேகத்தை வென்ற கூந்தல் கூந்தல் பொம்பர விழி அந்த கோவை பழ உடனே கருங்கூந்தல் மரத்து கூட மண்ணு போடுமாடா விசலாச்சு கூப்பிடுறாரு போனோம்னா நீ திட்டும் போ என்ன தெரியும் ஆடு பாக்குற ஈ வேற உள்ள போது அத்தையும் பாக்குற கொசு நாள் போய் வருது டேய் இப்போது அந்த பெண்ணை சேர வேண்டும் என்னது சேரணும் அந்த பெண்ணை சேர வேண்டும் ஐயோ எப்பேற்பட்ட பெண்ணே வா வா துரசாமி என் கதியா இப்படின்னா என் குழந்தை கதி என்ன ஆகும்போ உனக்கு என்ன ஆகி போச்சுன்ற அடுப்பு வச்சு வச்சதப்பா அடுப்பு இந்த அடுப்பு இல்லைன்னா இருப்புடா இந்த அடுப்பு இல்லைன்னா வேற கேஸ் அடுப்பு இருப்பா சாமி இப்பதான் எனக்கு ஒரு யோசனை வருது என்னங்க போர் மன்னதுரை போத்ராஜா எப்பேற்பட்ட ஒரு வீராதி வீரன் ஆமா ஒரு சாதாரண தாய்க்கிழமை பிடிச்சு தள்ளுறானா இது கொஞ்சம் யோசிக்கணும் இங்கத்தான் சமாசாரம் மேகுது யோசிக்க வேண்டிய விஷயம் முக்கியம் அதானே யாரு முக்கியம் சரி கடைக்கால வீக்கு பேஸ் பண்ண பெண்ணியார பார்த்து போயிட்டு அம்மா எனக்கு பயமா எனக்கு தெரியாது அந்த பெண்ணு தான் இல்ல இல்ல அந்த பெண்ணை வசியம் பண்ணணும் இல்ல இது ஒரு குத்து குத்தா காலி கண்ணு முதல்ல எதை பார்த்தேன் இதுதான் அப்படிக்குவா அதானே சரி அந்த பெண்ணை எனக்கு வசியமாகணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் அந்த பெண்ணை நான் சேர வேண்டும் அந்த பெண்ணை நான் பார்த்து பயப்படுறான் ஏன் எதனால பயப்படுறான் நாங்கள் எதுக்காக அழைத்து திருந்து
என்ன பண்ணணும் முதல்ல? பெண்களிடத்திலே ஏன் தெரியுமா? பெண்களே லகுவாழைக்கணும். ஆமா. நான் கோமா போன பாரு, கோமா பண்ண குழந்தை பார்த்து மெரலுது. ஆமா. சரி, இந்த பெண்களை புகழ்கின்றார் பத்தியா? அத என் காதல ஓது. பெண்களை வசைப்படுத்த வேண்டும் என்றால் அது எப்படி தெரியுமா? சொல்லு. காதை கொடு. காதை கடிச்சிட்டு போற. நம்மளுக்கு தெரியாம போச்சு. சரி, முதலிலே இங்க சொல்லியாச்சு இல்ல, இது ஒதுக்கு. எப்படி இருக்கின்றான்? ஐயோ, இல்ல இங்க வாங்க என் உயிரை எடுத்துக்கிட்டு இருந்தா அவளை கட்டி பிடிக்க ஓடுற அந்த நேரத்துல இந்த கேள்வி எனக்கு புடிச்சு மடக்குறான். அதேதான் அந்த கேள்வி என்ன மடக்குறான். நீ என்ன பண்ற? அந்த கேள்வி கட்டிமா புடிச்சுக்கோ. புடிக்கிறேன். நான் போய் அதை புடிச்சுக்கிறேன். புடி. நீ இதை புடிச்சுக்கோ, நான் அதை புடிச்சுக்கிறேன். அங்க புடிக்கிறேன், நீ அங்க புடி. நாங்க புடிக்கிறேன். புடிச்சுக்கிறியா? விட்டு ஓடி நம்ம ஓடி போலாம். பாடுவதோ கோடி. அவள் எப்படி இருக்கின்றார்? இது என்ன பிபிடி வச்சு அதை புடிச்சுக்கலாம் நீ. அங்க போய் என்ன பண்ண போறீங்க? சரி, நீ பெண்ணானவள் நீ இடம் தெரியாத உலகையில காலை விட்டுக்கிறீ. உலகையில காலை விட்டுக்கிற. ஐயோ, என் மகள் உனக்கு வேண்டுமா? வேணும். என் மகள் வேண்டும் என்றால் என் குழந்தை மகன் எங்க இருக்கிறான்னு தெரியலையே. ராஜா அப்புறம் பாருமா, என் பிள்ளை எங்க இருக்கிறான்? இந்த சிவனந்தா வழியிலே நாங்க தேடி வருகிறோம். தேடிக்கொண்டு வருகிறோம் மகனே. அப்படி தேடிக்கொண்டு வருவது எங்கள் பாசியோ
இந்த சிவனந்தாமணி நகரத்திலே என்ன இந்த நாட்டிலே என் மகனை அலைந்து திரிந்து தேடி வருகிறேன். என்ன வரும் உங்களுக்கு? முதல்ல பசி எடுக்குது. பசி இல்ல உனக்கு மட்டும் தான் பசி எடுக்குதா? என் மகனுக்கு தான் அதிகமான பசி. இங்க வா. ஐயோ ஐயோ பசி எடுக்குது. பசி என்று சொல்கிறாரு. சாப்பிட்டு காதமளித்தார் இந்த விஜயாமல் எனக்கு தருவாயா? திருமணம் முடித்து கண்டிப்பாக 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 தருவாயா? கண்டிப்பாக தருகிறேன். உண்மையாக. சரி உள்ள போய் சாப்பிட்டாங்க போ. என்ன காரணம்? பசி தான் சொன்னீங்க. ஆமாப்பா. அதற்கு முன்பதாக நாங்கள் எங்கிருந்து வருகிறோம்? எங்கிருந்து வரீங்க? எமது நாடோ நூதனாபுரி. உங்க நாடு நூதனாபுரி. ஆமா. இதுவோ சிவனந்தாபுரி. அந்த அம்மா தொல்ல இருந்து இங்க வந்ததுனால அங்க எதனால் கால் கணக்கு வருகிறோம். பஸ் எடுத்தாலும் நாங்கள் ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. அது எப்படி? அந்த பழக்க வழக்கங்களை நாம் அப்புறப்படுத்தி முதலிலே அன்னத்தை அருந்த மாட்டோம். அதை முடித்த பிறகுதான் அன்னம் புசிப்பீர். ஆமா. அது என்ன பழக்கம்? எங்கள் இடத்திலே நாங்கள் ஜலத்திலே சென்று நீராடி விட்டு பூஜை செய்து விட்டு அதன் பிறகுதான் போஜனம் அருந்து. ஆமா ஆமா. அத நீ முன்னாடியாக சொல்ல. முதல்ல நீ போய் சாப்பிட்டு வந்துருப்போ. அதெல்லாம் முடியாது. எங்களால் முடியாது அப்பா. சாணபானம் செய்துவிட்டு பிறகு அன்னத்தை புசிப்பார்களாம். அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம். போஜனம் அருந்துவது. போஜை முடித்து பிறகு அன்னம். சொல்லு போரு. ஐயா நாங்கள் பூஜை முடித்த பிறகுதான் போஜனம் அருந்துவோம். சரி பூஜை செய்ய வேண்டுமா? சரி பூஜை செய்துட்டு வாங்க போங்க. என்ன எங்களிடத்திலே பூஜை செய்வதற்கு தகுந்த பூஜை செய்யக்கூடிய அங்க வர ஒரு அவசரத்துல அங்கே விட்டு வந்துட்டீங்க. எமது நாட்டிலே இருக்கிறது. அங்கே வச்சீங்களா? நூதனாபுரி. நாடு ஊதனாபுரி. 56 நாட்டிலே சைலன்ஸ் கோபாலு இரு ராஜா சொல்ல போறாரு. எல்லாரும் கேளுங்க. 56 நாட்டுல வடமதுராபுரி இருக்குது, ஒண்ணு அத்திமாபுரி இருக்குது, ரெண்டு கோரகாபுரி இருக்குது, மூணு அதன் பிறகு பார்த்தா சிவனந்தாபுரி தான். ஆனால் நூதனாபுரி நாட்டை நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இது வரையிலும் நாம கேள்வியே இல்லையே. இது யோசிக்க வேண்டிய விஷயம். இங்கதான் பார்க்கணும் நம்ம. சரி அங்கதான் நிக்கிறோம். நம்மளுக்கு யோசனையா முக்கியம். அதானே இதான் முக்கியம். ஐயோ நான் இப்படியே மடக்கிறேன். எங்க நீ அப்படியே வா. அப்படியே வரட்டுமா? அப்படியே வா. இப்படியே மடக்கியா? இல்ல இப்ப நான் சொல்ற தகுந்த யோசனை. அதாவது தாய்க்கவி இந்த பெண் எனக்கு சொந்தம் வேண்டுமா? அதை சொந்தமாக வேண்டும். மேல அதரும் இல்ல இந்த பெண்ணானவர்களுக்கு சொந்தமாக வேண்டும் என்றால் அதுக்கு நான் என்ன செய்யணும்? அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம். கல்யாணம் பண்ணிக்கிற சொந்தம் மாங்கல்யம் தாலி கட்டணும். இப்ப மணிக்கு பிடிக்கிறீங்க. இதே ஓட்டல் பஸ் ஸ்டாண்ட்ல கத்தால மணிக்கு பாக்கலாம். நீங்க வீட்டுக்கு போறீங்களா பாரு. இல்ல ஆமா இதுதான் தாலி. எப்படி உனக்கு எப்படி தெரியும்? இது நான் அனுபவசாலி இல்ல நானு. ஓ நீ பாத்துக்கிற? ஆமா வெளிநாட்டுல போனல. ஓ மந்திரிக்கு பக்கத்துல இருக்கறா நீ? அதான் பாய் அப்படி சொல்லு. நீ தெரிஞ்சிருக்கும். சரி இந்த பெண்ணானவள் திருமணம் பண்ணா எனக்கு சொந்தமா? இங்க வா தர்சமே வா. வந்தாங்க இப்போ
இந்த கேள்வி வந்து மடக்கற குறுக்கு நம்மள. நான் என்ன பண்றேன், அந்த கேள்வி கட்டிமா புடிச்சிக்கிறேன். நீ என்ன பண்ற, அத கட்டிடு. நான் கட்டுவா, நீ கட்டு. நான் கட்டிடுறேன். நீ கட்டிடுறியா? உடனே கட்ட உடனே அவன் எனக்கு தான் சொந்தம். அதனால இது தூங்குற பசங்க உதவி கேளு. நீ தூங்குற பசங்க உதவி கேளு. கட்ட உடனே அத நான் தாலி கட்டுறேன். அந்த கேள்வி நான் கட்டிமா புடிச்சிக்கிறேன். நீ வந்து கட்டு தாலி. நான் கட்டுறேன். போலாமா? நாடாது நாடான்னு பார்த்தா ஒரு விரங்கு தாடா. கட்டியா இல்லையா? கட்டலான் தான் போனேன். உன்னை போய் ஒரு வேலை சொன்ன பாரு. அந்த கேள்வி அதான் சொன்ன கட்டிமா புடிச்சு நீ கட்டலாம் தானே சொன்ன. ஐயோ அந்த கேள்வி தள்ளாலே அவன் வெயிட்டுக்கு நடான்னு விடுறான் தெரியலையா? 2 பேரும் சவுட்டி தள்ளுறான். மறுபடியும் முடிக்கிறேன். மறுபடியும் கட்டு. மறுபடியும் பிடிக்கலாமா? ஏதோ மாயமா இருக்குது. ஆனா ஒரு கழுவி புடிச்சு தள்ளுறாருன்னா சும்மா விடக்கூடாது. சரி, ஆமா இரு. ஆமா, பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுபவர் நீயா? நான் தான். நீ தானே கட்டணும். ஆமா, அவனு போய் கட்ட சொல்ற. அவன் கட்ட அவனுக்கு தான் சொந்தம். நீ கட்டு லைன் பண்ணி போயிடலான்னு பாத்துக்கிறியா? நீ தானே கட்ட சொன்ன. நானா சொன்னாக்கா? துர்சாமி நீ தான் கட்ட சொன்ன. யாரு? நீ சொன்னா நீ சொல்லணுமா இல்லையா? நான் சொல்ல மாட்டேன். அதான் எப்படி சொல்லுவான்? எப்படியா சொல்லுவான்? சரி, நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதனால நாங்கள் பூஜை செய்து வந்த பிறகு சரி, பூஜைக்கு என்ன தேவை? பூஜைக்கு தகுந்த பொருள் எனக்கு என்ன பொருள்? 5 பொருள் வேண்டும். 5 பொருட்கள். என்னென்ன பொருட்கள்? என்னென்ன பொருள்? பொருளை கொடுத்தீங்க பூஜை செஞ்சு வந்துருவோம். என்னென்ன பொருள்? அது இடத்துல கொந்தம் பொரிசீலை பம்பை மலர் வீரஜாட் காத்தம். 5 பொருள் உயிரோடு போச்சு. உன்னிடத்துல அந்த 5 பொருட்கள் இருக்கிறது. பூஜை செய்த பிறகுதான் அண்ணன் பூஜை பாருங்க. என்னடா ஒரு ஆச்சரியம். அந்த ஒரு வேகத்திலே பசி அங்கே விட்டு வந்தோம். பசி எடுக்குது. சரி, 5 பொருட்கள் தானே? சரி, 5 பொருட்கள் கேட்கிறாளே, உங்களை சும்மா விடக்கூடாது. அது என் உயிர் உள்ள பொருட்கள் 5 பொருட்கள் கேட்கலாமா? இப்பொழுது அவள் தலை வட்டம் போது. என்ன வெட்ட போனியா? அங்க போன உடனே என்ன ஆச்சு? 5 பொருட்களை கேட்டான். கோபம் பிறந்த வெட்டலாம் போன பாரு. அந்த கேள்வி வெட்டலாம் போன பாரு. குழந்தை வந்து அம்மா அம்மா பௌர்ணமி மாமா சொல்லிச்சு பாரு. நம்ம சொல்லிச்சு உடனே உனக்கு சல்லு இறங்கி போச்சு. சரி, சலாக்குன்னு வருது. உனக்கு அந்த 5 பொருள் வேணுமா? மாமான்னு சொல்றேன். சலாக்குன்னு வருமே. சலாக்குன்னு வருது. சரி, 5 பொருட்கள் தானே? 5 பொருட்கள் பூஜை செய்து கண்டிப்பா கொடுத்துருவியா? தாராளமாக கொடுத்து விடுவேன். 5 பொருட்கள் தானே? எடுத்துக்கொண்டு வரப்போ. எங்க நாட்டுக்கு முக்கியமான பொருள் அது. உடனே கொடுத்துடணும். 5 பொருட்களை எடுக்க வேண்டும். எடுக்கணுமா? ஆதார் போட வேண்டும். இருக்கிறது. பூஜை பொருட்கள் இருக்கிறது. வைத்துவிட்டு உள்ளே நான் மட்டும்தான். நீ சென்று அதை எடுத்து வந்து அங்கம் பூஜை பொருட்கள் பேசுகிறோம்.
பேசுகிறோம். வந்திருப்பவர்கள் மாயக்காரிகள். மாயக்காரிகள், சூது வித்தை கெட்டவர்கள், பெண்களால் கெட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பெண்களை நம்பி ஏமாறாது. இந்திரன் கெட்டது பெண்ணால், இந்திரன் கெட்டது பெண்ணால். வேண்டாம், விலகிச் செல். அந்த சந்திரன் கட்டது பின்னால். பார்த்தாயா என்ன சொல்கிறார்? அதாவது வந்திருப்பவர்கள் இருவரும் மாயக்காரிகள் தெரிகிறது. அவரை பார்த்தா என் பொருளை, இந்த பொருளை அவர்கள் இடத்தில் ஒப்படைக்காதே, எங்களை கரத்தை தொடாதே. அதுவே பேசு. இந்த பொருட்கள் சொல்லுது, அதுவே பேசு. யாரா முக்கியம் நம்மளுக்கு? பௌர்ணமி இதுதான் வந்து முக்கியம். ஆமா வந்துச்சு. 5 பொருட்கள், உயிருள்ள பொருட்கள். அருமையா போடு. எங்கடா பிடிக்கல. அந்த பௌர்ணமி நிலவு என்னிடம் கொடுக்க மாட்டாயா? என் மகளிடத்தில் கொடுப்பியா? அப்படின்னா நாங்க போயிட்டு வரோம். என் மகளிடத்தில் தான் கொடுப்பேன். மகளே விஜயம்மா, 5 பொருளை கைப்பற்றிக் கொண்டு பூஜை செய்து வருவோம். அப்படியேமா? மாமா, அந்த 5 பொருட்களை தாருங்கள் மாமா. மாமா, அந்த 5 பொருட்களை என்னிடத்தில் தாருங்கள் மாமா. மாமா, கொடுங்கள் மாமா. பூஜை செய்து விட்டு பிறகு நம்ம இருவரும் தப்பிக்கலாம் மாமா. உனக்காக தங்க கண்ணே. மாமா, இல்ல குழந்தை கெட்ட போனியா? அதே பணசாயுது. ஒரு ஆச்சரியம், 5 பொருட்கள் போன உடனே என் உடலானது அசைகிறது. ஏன் தெரியுமா? உயிருள்ள பொருட்கள் அசைவு கொடுக்குது. ஏன் தெரியுமா? அது இருக்கிற வரைக்கும் நான் அசைக்க பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. சரி, யார்கிட்ட போனாங்க? விஜயாம்பாள். அது இருக்குது. பௌர்ணமி நிலவு. சரி, பூஜை செய்துவிட்டு நாங்கள் உடனே வந்து விடுவோம். சரி, வந்து விட்டால் ஒரு வேலை நாங்கள் வரவில்லை என்றால் உனக்கு அட்ரஸ் சொல்லல. நீ எப்படி வந்து எங்களை தேடுவேன்? அதனாலே நூலாபுரி அவன் நாடு, உன் நாடு 111 வீட்டு நம்பர். 111 வீட்டு நம்பர். டோர் நம்பர் 111. என்ன நம்பர் வீடு? 111. 111. பூதனாபுரி நாடு. மத்ராஜ மறக்க மாட்டோம். 111. அதானே? சீக்கிரம் சென்று சீக்கிரமாக போய் செஞ்சுட்டு அப்படி வர வேண்டும் என்றால் நீ வர பொழுது இந்த நாட்டு மக்கள் எல்லாம் ஓடி வந்து பார்மண்டத்துறையே போக வேண்டாம் என்று உரைப்பார்கள். இந்த நாட்டை எல்லாம் எடுத்து மண்மேட ஆக்கி நிரம்பி விட்டு ஆமணக்கு வரணும். நாட்டு மக்கள் அனைவரும் அவர் இடித்து நிரம்பி விட்டு விரக்கிவிட்டார். நாட்டு மக்கள் வந்து கேட்டார். அவர் கேட்டாரு, அந்த நாவை அறுக்க வேண்டும். சரி சரி, எங்க அப்பா வந்து கேட்பாரு. உன் தந்தை வந்து கேட்டால் அவர் சிரத்தை கொய்ய வேண்டும். அப்படி கொய்து வந்தால் என் மகள் விஜயம்பா உமக்கு அந்த சிரத்தை கருத்திலே எடுத்து கொண்டாங்க வரணும். சீதனமாக கல்யாணத்துக்கு அப்பா தான் சீதனமா தருவாங்களா? இவ்வளவு நாளா நம்மளுக்கு தெரியாம போச்சாரா? அங்க நாங்க கொடுப்பாங்க. என் மகள் திருமணத்துக்கு உங்களுடைய தந்தை தலை செய்தானம். அவரை கொண்டு வந்து கேட்டா உடனே வந்துடு. எங்க வரணும்? 111.
இறுதியாக முதலே கோட்டையெல்லாம் இடிக்க வேண்டும். இரண்டாவது நாட்டு மக்கள் வந்து கேட்டா நாக்கை அறுக்க வேண்டும். நாட்டு மக்களே அவன் இருக்கணும். அதன் பிறகு எங்க அப்பா வந்து கேட்டா சிறந்த கோயிலுக்கு சீக்கிரமாக கொண்டு வர வேண்டும். நான் சொன்னேன் சீக்கிரம் எங்க அப்பா தலை ஆமா, வெட்டணும். எங்க அப்பா தலையா வெட்டம் சொன்னேன். இப்ப உன்னை வெட்டம் பாரு. ஏண்டா, வெட்டலாம்னா நோக்கினேன். என்ன? நீயும் நோக்க அவளும் நோக்க. அப்ப மாமான்னு சொன்னா பாரு. அதே சல்லுன்னு சலாத்துல அடியுது. சரி அதானே. சரி நீங்க போங்க சீக்கிரமாக. 100 ஏண்டா போனவர்கள் வெகு நேரம் ஆகி விட்டது. ரொம்ப நேரம் ஆகி போச்சு. ஆனா ஏன் இன்னும் வரவில்லை? அதான் கான்மே. சரி ஆட்டங்கரைக்கு செல்ல வேண்டும். பார்க்கலாம். ஆத்தாயா பூஜை செய்திருக்கின்றார். இங்கே நாள் தடயங்கள் தடயம் இருக்கிறது. ஆத்தாயா பூஜை முடிந்திருக்கிறது. பெண்கள் நேரமாகி விட்டது என்று ஆமா. அவர் நாட்டுக்கு சென்று விட்டார். விட்டிருக்கின்றார். சரி அவங்க நாடு தான் தெரியுமே. மூகனாமுரி நாடு. ஆமா. 111 நம்பர் வீடு. அதானே? இப்போதே புறப்படு. வரஜா என்ன யோசனை என்ன? ஏன் என் நாட்டிற்கு வரும்பொழுது கோட்டையெல்லாம் இடிக்க வேண்டும். கோட்டையெல்லாம் இடித்து மண்மேடாக ஆக்க வேண்டும். மண்மேடாக்கி விட்டு உடனே அமரக்க வைக்க வேண்டும். நாட்டு மக்கள் அனைவரும் அழிக்க வேண்டும். வந்து கேட்டால் நாவை இறக்க வேண்டும். ஆமா நாவை இறக்க வேண்டும். தந்தையர் வந்து கேட்டால் தலையை வெட்ட வேண்டும். வெட்டி சேர்மையாட்டார் சொல்கிறார். பேர்பட்டு நல்லா இருக்குது. அது முடிக்காமலே சென்று விட்டால் நமது பெருமை குறைந்து விடும். அதனால் கோட்டை இருக்க வேண்டும். கோட்டையாடா முக்கியம் நம்மளுக்கு. அதான் முக்கியம். பௌர்ணமி நிலவுதான் முக்கியம். முக்கியம். ஜம்பா கோட்டையெல்லாம் இடித்து ஆமா. இப்பொழுது ஆமனுக்கு வரைச்சாச்சு. ஆமனுக்கு வரைத்தாச்சு. மொத்தமே மொத்தம் முடிஞ்சது. சரி நாட்டு மக்கள் வந்து கேக்குறாங்களா பாக்கலாமா? புறப்படி. நாட்டு மக்கள் அனைவரும் வெற்றி விட்டேன். ஆமா இறுதியாக யாரோ ஒருவர் வருகிறார் பார். ஆமா தந்தை. யார் தந்தை? தந்தை வர போர்மேன் பத்தியா? இல்ல போர்மேன்டா. தந்தை பாடுறா. அப்பா குடுப்பா மகனே என்னப்பா செய்யறது? என்னப்பா கோட்டையெல்லாம் விடுத்தா அவனுக்கு விடுத்திருக்கிறான். நாட்டு மக்களை நாவை அறுத்திருக்கின்றாயே. ஆமா உண்மைதான் அப்பா. ஏன் இதெல்லாம் செய்யற? ஏன் தெரியுமா? ஒரு பெண்ணானவள் அந்த விஜயாமலை பார்த்தவுடனே அவளை சேர வேண்டும், அவளிடம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டது. எனது பெண்ணை பார்த்தாயா? ஆமா. அது நம் நாட்டுக்கு கேடானதா? அது கேடாக இருக்க வேண்டும், எப்படியாவது இருக்க வேண்டும். எனக்கு அந்த பெண் தான் முக்கியம். அங்கே போவாதரா, சொல் பேச்சு கேள்றா. அப்பா நான் சொல்வதை கேளுங்கள். உங்களை விட எனக்கு அந்த விஜயாம்பாள் தான் முக்கியம். சொல்றது கேக்குறியா இல்லையா? நீ இருந்தீங்க அவரு கேக்குறான்னு பார்த்தா இவரும் கேக்குறாரு. தோய் பெண் ஓடுமா? நாளா இருந்தாலே என்கிட்ட சொல்லமா இல்லையா? பெண்கள் என்றால் இப்படி இருப்பார்கள், இப்பேற்பட்ட இன்பம் எல்லாம் இருக்கின்றது என்று சொல்லி கொடுத்தியா நீ? படுமா தவறுடா. இது வெட்டி பார்த்தாயா? வேமானி எல்லாத்தையும் கத்து கொடுத்தாரு. அதை கத்து கொடுத்தானடா நமக்கு. அதானே
அது எப்பேற்பட்ட முக்கியம் தெரியாம போச்சாடா? அதேதான். அந்த ஆயக்கலை 64 கலையிலே அந்த காமக்கலை இருக்குது. காமக்கலை என்ன ஒரு கனிரசமாக இருக்கிறது. அடடடடா. எப்பேற்பட்ட ஒரு இன்பம். அப்பா எனக்கு குத்தாரோ அதனால் தந்தையின் தலை வெட்டிட்டோம். வேகமாக புறப்படு. துரைசாமி வெகு தொலைவாக நடந்து வருகிறோம். ரொம்ப தொலைவு வந்துட்டோம். உடலானதே சோர்வடைந்து விட்டது. சோறு அழிஞ்சு போச்சு. மூன்றாம் ஒரு நாட்டிற்கு எப்படி செல்ல வேண்டும் என்று தெரியலையே. எந்த பக்கம் இருக்குன்னு தெரியல. ஐயோ ஐயோ வழி தெரிகின்ற வேலையே வழியே தெரியவில்லை. ஐயோ இந்த வழி தெரியாமல் மாட்டி தவிக்கின்றேன். ஐயோ விஜயாம்பளை தேடி வருகின்றேன். ஐயோ ராமுரி நாட்டிற்கு எப்படி செல்வது? ஐயோ யாருமே இல்லை. ஐயோ என் காவலாளி எங்கே? என் மந்திரிமார்கள் எங்கே? யாருமே துணை இல்லை. ஐயோ ஆண்டவா நான் என்ன செய்வேன் ஆண்டவா? ஐயோ தெய்வா சாதியோ விதியாண்டவா இல்லை நீ செய்கின்ற விதியாண்டவா. நான் என்ன பாவத்தை செய்தேன்? ஐயோ நான் எப்படியெல்லாம் பெருமையாக வாழ்ந்து வந்தேன். யா நாடு நகர் சீமை பூமி ஆண்டவா. இது மட்டுமா? உடன் இருந்த பொருட்கள் அந்த பாசமுடன் பூஜை செய்யும். இருந்தாலும் போர்மன துறையானவன் நாடு நகர் இழந்து அனைத்தையும் துறந்து பெற்றெடுத்த தாய் தந்தை என்று பாராமல் தன்னுடைய தாயின் தலையை கொய்து கொண்டு வருகிறான். அவனுக்கு
என்ன பதில் சொல்லிட்டு தான் பேசுவோம். எல்லாம் தாங்கள் தான் வந்து எழுதிப்பாங்க. எங்களுக்கு வந்து விளக்கமாக தெரிவிக்க வேண்டும். ஐயோ எங்கன்னா தலையிலே அடிச்சுன்னு போயிடுவேனா என்னன்னு தெரியல. நான் முதல்ல ஒரு நாமக்காரனை பார்த்தேன்பா. அந்த நாமத்தை பார்த்ததுல தான் எனக்கு சனினே பிடிச்சி. இப்போ பார்த்தா எவ்வளோ நாம தான் ஏன் போட்டுக்கிறான். யோ நான் உன்னை கேட்டனா போயிடலாம். நீங்க தேடி வருகிறேன். நீங்க யார், எந்த நாடு, எதற்காக வந்தீங்கன்னா கேட்டேன். ஆமா என்ன கேட்குற நீ யார் முதல்ல? நான் பாண்டவர் என் பெயர் தர்மபுத்திர மகாராஜ். யாரு? பாண்டராஜ பெற்றெடுத்த பஞ்ச பாண்டவர் 5 பேர்களை புத்தி முதலாக பிறந்தவன் என்னோட பெயர் தான் தர்மபுத்திரன். ஓ நீதான் தர்மனா? கேள்விப்பட்டிருக்கின்றேன். எமது மந்திரி. ஆமா பெண்ணை வைத்து சூதாடியவன் நீ தானே? பெண்ணை வைத்து சூதாடியவன் இங்க வா. ஏடா அறிவில்லை உனக்கு? ஏவனா பெண்ணை வச்சு சூதாடுவானா? பெண்ணை வைத்து சூதாட தேவையில்லை. ஆனால் என்னுடைய விதிப்பயன் என் மனையை வைத்து சூது யாரா ஆடுவாங்க? சோம்பேறி பசங்க. நீ ஆடலாமா? நீ யாரு? ஒரு ராஜத்தவனே. அட அறிவில்லாதவனே. அறிவு இருந்தாலே ரொம்ப மூல கம்மி நினைக்கிறதே உனக்கு. டேய் உட்கார்ந்து வச்சுக்க. ஓ சூதாடின தவறுதான். ஆமா நீங்கள் யார், எந்த நாடு, தலையோட தலையை கையில் பிடிச்சிட்டு வரீங்களே, இது யார் தலை? ஓய் நமது நாடு சிவனந்தாபுரி கோட்டை. சிவனந்தாபுரி கோட்டை. சிவனந்தாபுரின் சிங்கம் அடியார் போர்மன்ன துறையாள ராஜா. ஆமா தலையை கையில பிடிச்சிட்டு வரீங்களே, இது யாருடைய தலை? எங்க அப்பாவோட தலை. ஒப்பாவோட தலை. ஏன் எதற்காக? ஒரு பெண்ணானவள் நமது நாட்டிலே வந்தால் அவள் பெயர் விஜயராம்பாள். அவளை தேடி வந்தியே மூதனாபுரி நாடு இருக்குது. மூதனாபுரி நாடு 111 நம்பர் வீடு. ஐயா அது வழி எப்படா போனா சொல்ற? நூதனாபுரி நாடா? ஆமா. இங்க துவாரகாபுரி, வடமதுராபுரி, அஸ்தினாபுரி நாடு இருக்குது. நூதனாபுரி என்ற நாடே இல்லையே. டேய் 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 போய் சொல்லாத. அப்படி ஒரு நாடே இல்லை, கேள்விப்பட்டதே இல்லை. டேய் இதவரா அதாவது ரொம்ப பலவிதமான இன்னல்களை கஷ்டப்பட்டு வந்துக்கிறாடே. என் பாவத்துல வியாடே வாயில வைத்து அடிச்சு போடுறாடே. இது யாருடைய தலை? டேய் அந்த பெண்ணிற்காக எங்க அப்பாவோட தலையை வெட்டி சிதறமா எடுத்துமோண்டா. டேய் உனக்கு புத்திக்குதா, அறிவு இருக்குதா? ஆனா புத்தி கேட்டவள பெண்ணை வைத்து சூதாடுன்னு சொல்லிட்டு என்ன கேட்டேன்? ஒரு பெண்ணுக்காக பெற்றெடுத்த தந்தையை வெட்டி தலை பிடிச்சு வாரு. புத்திக்குதாடா உனக்கு? பெண்ணை பாயிண்ட் பண்ணிக்கிறேன் பால் உனக்கு பெண்ணடா? சரி டேய் சரி நான் உன்னை திட்டினேன், நீ என்ன திட்ட சரியா போச்சு. சரி டேய் எனக்கு மூணாம்பூர் நாட்டுக்கு போறதுக்கு வழி சொல்றான். மூதனாபுரி என்ற நாடே இல்லப்பா. டேய் 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 தர்மா டேய் போய் சொல்லாதடா டேய். சொல்ல மூதனாபுரி என்ற நாடே இங்க இல்ல, எனக்கு தெரியாது. நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. சரி உனக்கு தெரியல அவனை கூப்பிட்டு கல்றான். அது யாரும் மகன் வண்டியா யாரும் வண்டியா பசங்களா? மூதனாபுரி நாடு எங்க இருக்காங்க? எனக்கே தெரியுமா? நாடு நகர் இல்லை ஐயா நான் செய்தேன். இல்ல நான் உனக்கு குழந்தையா? தம்பிக்கா எங்க போனாரு? தம்பிக்கா இல்ல நான் உனக்கு குழந்தையா? ஏடா அவன் தான் துரசாமி.
அவன் தான் நாமத்தை போட்டுக்கிறான்னு பார்த்தா ஆமா இவன் அதை விட பெருசா போட்டுக்கிறான்டா. இதே பரிசுக்கிறானே இவன் வயிற்றுக்கு என்னடா சாப்பாடா சாப்பிட்றான்? மொளாகட்ட புண்ணாக்கு நம்மளா சோறு பண்றோம். இவர் என்ன சாப்பிட்றான்? புண்ணாக்கு அதேடா சாப்பிட்றான். வருவீங்க. ஏய் ஆமா சரி ஏடா அவன் எதனா சாப்பிட்டு போட்டான் அவ்வளவுதான். ஏடா அவன் எதனா சாப்பிட்டா நமக்கு அவ்வளவுதான். நமக்கு வேணாம். நூதனாபுரி நாட்டிற்கு உனக்கு வழி தெரியுமா தெரியாதா? 111 நம்பர் வீடு. நூதனாபுரி நாடு நூதனாபுரி நாடு இல்ல, 111 நம்பர் வீடு இல்ல. ஐயோ ஆமா யோ யோ எவரியா மனசாட்சி இல்லாம பேசாத. இது நந்தபாபு வேலை ஐயா. கேட்ட குரல் எங்கோ ஏய் அட மங்கையான தாயே. இந்த குரலை கேட்டால் தாய்க்கிழவி குரலை போல் கேட்கிறது. அதை போல் இருக்கிறது. அந்த தாய்க்கிழவியாக வந்தது அடியே நானே தான். பாவி. பாவி தாய்க்கிழவியா வந்தது நீ தானடா? ஆமா டேய் இங்க வாடா. குருசாமி எப்ப பாத்தியா? இடையன் கம்பளி தடியன் மத்துக்களா மத்துண்ட மடையன் ஐயோ சாதாள வடிமகன் எதிர நிக்கிறாங்க. நாம போட்டுக்கிட்டு வந்தா கும்பிட போறாங்க. பச்சைப்பால் ஏன் தெரியுமா? சொல்லாதீங்க. காசுன பாலை குடிச்சா பெரிய பெரிய காசுன பாலை குடிச்சா அறிவு அதிகமா இருக்கும். பச்சை பாலை குடிச்சா அறிவு இருக்குமா? நாங்களாம் காசுன பாலை குடிக்கிறாள். ஆமா ஏன் தெரியுமா சொல்றேன்? இவனாடா தெய்வம். என்ன இவன் தெய்வமா? ஐயோ உலகத்தை அதாவது என்னுடைய வாழ்க்கையை புந்து கழிச்சுட்டான் பாத்தியா? உள்ள எப்படி ஆட்டத்தை கலைக்கணும் கழிச்சுட்டான் போடுறான். அதெல்லாம் ஒண்ணு தாய்க்கிழவியாக வந்தது. ஆமா தாய்க்கிழவி வந்து அந்த விஜயாம்பாலு விஜயம்பால் அர்ஜுனன் விஜயம்பால். அதாவது இந்த எடை குறும்பு பொல்லாத குறும்பம். அவன் பூனை குறும்பம் அவன் காட்டுறான் பாத்தியா? வண்டி ஏத்துனாமோ நாங்க பைபாஸ்க்கா வந்து மடக்கிடுவாங்க. அங்கே மணிக்கிறாங்க. ஆமா இல்லப்பா அவங்களே பெட்ரோல் போட்டு கூட நம்மள அனுப்பிச்சு வைப்பாங்க. ஆமா அனுப்புவாங்க. அப்படி இவளா ஒரு தெய்வமாடா. இப்ப ஏற்பட்ட ஒரு மனிதன் வாழ்விலேயே பகவாங்க. ஏன் அங்க பாத்தியா? இவருக்கு இன்னொரு ஒரு பேர் ஒண்ணு இருக்கு. என்ன பெயர்? ஏண்டா ஒரு பக்கம் அத்தை சார வச்சுக்கலாம். அது அத்தை சார். ராதவனுக்கு என்ன ஆகுது? ராதனா அது அத்தை அத்தை தங்கை. ஆமா ஒரு பக்கம் அத்தை சார் வச்சுக்கினாரு. வெட்டினா இன்னொரு பக்கம் சித்தி. அதான் டேய் அத்தை சார் சித்தி சார். ஒரு பக்கம் அத்தை வச்சுக்கலாம், ஒரு பக்கம் சித்தி தங்கச்சி வச்சுக்கலாம். முடிஞ்சு போச்சு. என்னது கேட்டா இவருக்கு ராதா ருக்மணி சமேதன பேர் என்ற பெயர். கேட்டா புட்டாசி அஞ்சு சனிக்கிழமை ஒரு கூத்து வைக்கிறாங்க, போடுறாங்க, பண்றாங்க, தழுவு போடுறாங்க. அந்த தழுவுல அந்த தழுவுல இட்டு ஊத்தி சாவடிக்கண்டா. என்னோட வாழ்க்கை ரொம்ப பேசாத. புட்டாசி ரெண்டா சனிக்கிழமை நம்ம இங்கதான் தாமரை ஊத்துக்கிறாங்க. கீரை பேட்டுற மாதிரி முருகன் கீரை பேட்டுற மாதிரி என் கதையை நீ பற்றிட்டான். என்னுடைய 5 பொருட்கள் கொடு. ஐந்து பொருள் எங்க இருக்குது? கண்ணா அந்த பெண்ணுக்காக எங்க அப்பன் தள்ளி வெட்டி வந்த நாடி. ஆனா பாவி மனசாட்சி தாடா உனக்கு. இல்ல என்ன பார்த்தா கொஞ்சம் குடும்பம் பாவமா இல்லை உனக்கு? பார்மனதுரையே கொடுத்த பொருளை யாராவது கேட்டால் அது கிடைக்குமா? கிடைக்காது. கிடைக்காத பொருளை சரி சுடுகாட்டுக்கு போறியா நீ? வந்துக்கிறான் திரும்பி வராது. அதான் ஆடா பாவி சொல்றது ஏதோ சொல்லி என்ன மிரட்டுகிறான் இந்த கண்ணன் கோபாலன். மிரட்டுகிறான். சரி அந்த பொருள் தான் தேவையில்ல. ஏடா அந்த விஜயாம்பல் பெண்ணா கூட்டு போடா. ஆணாக இருந்தவன் பெண்ணாக வந்தான். அவனை எப்படி கொடுப்பது? வருது எனக்கு. ஐயோ முடியலப்பா சாமி. இல்ல எனக்கு அதான் தேவையில்லை. எனக்கு இப்ப பொண்ணு வேணும். ஆமா சரி இதுதா தர்மராஜா சுவாமி போர்மனிடத்திலே நான் வகையாக சிக்கிக்கொண்டேன். ஆமா அந்த சிக்கல் இருந்து மேல வரும் என்றால் பெண் இருக்குதியா? பெண் இருக்குன்னு சொல்றீங்களே, எனக்கு தெரியாது எந்த பெண் இருக்கு சாமி. ஒரு நேரத்தில் உங்க தந்தையான பாண்ட மகாராஜன் கானகத்திற்கு சென்றார். கானகத்திற்கு வேட்டையாடும் தருணத்திலே அமுதந்தி முனிதவரும் அமுதா தேவியும்
அந்த புரட்சி செய்கின்ற நேரத்திலே பாண்டு மகாராஜ் உங்கள் தந்தை அம்பை தவறாக எய்தார். அந்த நேரத்திலே அடே படுபாவி, இந்த நேரத்தில் நாங்கள் புரட்சி செய்யும் போது கொன்று விட்டாய் அல்லவா, நீ ஒரு நேரத்தில் உன் மனைவியோடு சேர்வாய் ஆகில் உன் சிரமானது 1000 சொற்களாக இறக்க கிடது என்று சாபத்தை கொடுத்தார். இது நீண்ட நாட்கள் ஆகியது. ஒரு நாள் தினத்திலே மந்த்ரா தேவியானது நதிக்கரைக்கு சென்றது நீராடும் பொழுது ஈர ஆடையுடன் நதியில் இந்த கரையே வந்தது. தென்றல் காற்று வீசும் நேரத்தை பார்த்தார் உமது தந்தை பாண்டு மகாராஜா. பார்த்தவுடனே இந்த அம்மையார் வெளியே வரவும் இவர் உற்று நோக்கவும் அவயங்கள் எல்லாம் ஆபாசமாக தெரிந்தது. தான் பெற்ற சாபத்தை மறந்தார். உடனே அன்னவருக்கு காமமானது மேலிட அந்த நேரத்தில் மந்த்ராதேவியை பிடித்து கட்டி அணைந்தார். அணைந்தவுடனே தடார் என்று அவருடைய சிரமானது வெடித்து 1000 சொற்களாக போனது. அன்னவர் இறந்து விட்டார். அந்த நேரத்திலே விந்தானது கடிதமாகி கடலிலே விழவும் அந்த நேரத்திலே சங்கினுடைய தன்மை என்றால் வாயை திறந்து மூடும் பக்குவமுடைய சங்கானது. அந்த சங்கிலே இவருடைய விந்தானது சென்று அந்த சங்கின் திருவாயிலே விழுந்ததால் அந்த விந்தானது நாளடைவு அதுவே ஒரு பெண் குழந்தையாக சங்கிலே பிறந்ததால் அந்த குழந்தைக்கு சங்கவதி என்று பெயர் நானே வளர்த்து வருகிறேன். அந்த நேரத்தில் கணவன் இல்லாத வாழ்க்கையானவர் கானகத்தில் விறகுகள் எல்லாம் கொண்டு வந்தால் சிகை மூட்டி அந்த தீயிலே இறங்கி உயிரை விட்டு விட்டார். இதுதான் நடந்த கதை. ஆகையால் உனக்கு அண்ணவர் தங்கை முறையாக வேண்டும். அந்த தங்கை நான் பார்க்கணும். அந்த தங்கை தானே பார்க்கணும். சங்கவதி, உன்னை என்னுடைய பாதுகாப்பில் நான் ஒரு மணியை பொழுது நடமாக உன்னை பாதுகாப்பு வளர்த்து விட்டேன். ஆமாம், இருந்தாலும் திருமணத்தை செய்து முடிப்பார்கள். அதனால் நான் இப்பொழுது திருமணம் செய்யலாம் என்று நினைக்கிறேன். என்னையா மாமா திருமணம் செய்யலாம் மாமா? உன்னை என்ன உனக்கு சமையல் ஒருவர் இருக்கிறார். அப்படியா? ஆமா மாமா, இது நாள் வரையிலும் என் தமிழ் ஒருவர் இருக்கிறார் என்பதை எனக்கு சொல்லாம மாற்றிட்டேன். பாண்டு மகாராஜன் பெற்றெடுத்த மூத்தவரா விளங்கக்கூடிய தர்மராஜா தான் உமக்கு தமையன். எனக்கு தமையனா? ஆமா. அவர் மட்டும் தானா? அவர் இருக்கிறார்கள் பஞ்சவர் ஐவர்கள் ராஜாக்கள். இருந்தாலும் தர்மராஜா வந்து கொண்டிருக்கிறார். அப்படியா? உனக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியா மாமா? இது நாள் வரையிலும் உங்க இடத்துல இருந்தேன். உன்னை விட்டு பிரியாத மனநிலை மனதுரைக்கு பேச்சு கொடுக்கவில்லை என்றால் விடமாட்டான். ஆமா, பெண்ணுங்க இதான் பெண்ணா? அது பார்த்தேன். நல்லா ஆடு மாட்டு சாட்டமா சும்மா நாட்டு கட்டு மாரி இருந்துச்சாடா. நல்லா அருமையா இருந்தது. இதுனாடா டேய் மக்கள் சொத்தல்ல டேய். காஞ்சி மாரி பார்த்தா. டேய் சந்தைக்கு வேலை போகாத மாட்டலாம் நம்ம பின்னாடி தள்ளி விட்டுலாம்னு பாத்துக்கறா அந்த கண்ண டேய். நம்ம இத லாகிடா. ஏடா என்ன? ரொம்ப நெட்டாங்கடா. பாரு.
டேய் எனக்கு கூட வாய் மூக்கு போல இருக்கா இல்ல வயசுல வந்துக்கிறீங்க இல்லையா இல்ல இது ஏன் தெரியுமா நெட்டாகுது இது ஏன் தெரியுமா நெட்டாகுது வெத்திக்கிற ஆள் அது மாதிரி யாரு இது அடிமணி மரம் என்ன இது அடிமணி மரம் இது பனை மரத்துல பாதி சரி இந்த பெண்ணு நேரத்துல இவ்வளவு என்னிடத்தில் சரியாதான் போச்சு இப்பதான் சந்தேகமா வருது இல்ல இவன் இடத்துல வளர்ந்துச்சுன்னு சொன்னா ஆமா இவன் எதுவும் பண்ணாமலே இருப்பான் இல்ல சும்மாவா அவன் எப்பேற்பட்ட திருட்டு பையன் தெரியும் எதுவும் பண்ணல நம்பிக்கையோட இருக்கலாம் எதனா பண்ணா பண்ணல உனக்கு கொண்டு அவெல்லாம் கட்டிட்டு சரி அண்ணா வேலை வாங்குறது சரி பெண் கொடுக்க வேண்டும் என்ற நிபந்தனை என்ன நிபந்தனை தெரியுமா பஞ்சம் பாண்டவர் ஐவர்கள் ஆமா நடைபெறும் மகாபாரத யுத்தத்திற்கு யுத்தத்திலே உன்னையே துணையாக நினைக்கிறார்கள் ஆமா அதனால் படை துணையாக நீ வர வேண்டும் வளைத்துறாங்க ஆமா கண்டிப்பாக வருகிறேன் பாண்டவருக்காக முதல்ல திரும்ப முடி முதல் திருமணம் முதல்ல கல்யாணம் பண்ணு அப்புறம் என்ன மகாராஜா ஸ்டார்ட் பண்ண சொல்லி அப்பதான் நல்லா இருந்துச்சு நான் அவ கழுத்துல மாலை போட்டேன் இல்ல அவ கழுத்துல மாலை போடுறாடா இல்ல உனக்கு கல்யாணம் அவருக்கு கல்யாணமா இல்ல இப்ப யாரு மாப்பிள்ளைங்க இல்ல நான் மாப்பிள்ளையா இல்ல அவன் மாப்பிள்ளையா நீ போய் இல்ல அவரு போவாரா ஏய் கண்ணா போய் அதிகமா போய் மாமா உன் மீது பத்திரிகாரே சரி சரி இந்த தவிர போன் பண்ணது பாதியா கட்டு போறியா மலைபோல் மாவிளக்கு தானே ஆமா மலை மேல் மாவிளக்கு மலை மேல மாவிளக்கு ஸ்ரீராம் மாவிளக்கு இதப்பா சரி குண்டாளுக்கு கும்பம் வேண்டும் குண்டாளு கும்பம் தானே ஆமா அதோ பார் அதோப்பா கும்பம் எடுத்து வச்சுட்டு கும்பிகள் கும்பிடுறான் பாரு ஆமா சரி பணமர உயரத்திற்கு ஆட்டுக்கடா வேணும் பணமரத்தினால ஆட்டுக்கடா மகாராஜா அந்த பொண்ணு இப்பயே இப்படி ஆட்டத்து கலப்பாதடா போய்
அர்ஜுனன் நகுல சகாதேவன் அவர்தான் நக்குலூரு சரி இதை பார்த்த பிரகாரம் அப்படியே ஏனென்றால் நேராக வந்து நிலத்தில் இந்த பொருளை கொடு என்று கேட்டால் கொடுக்க மறுப்பார். ஏனென்றால் அனைத்து உயிருள்ள பொருட்கள். அதனால் அந்த பாண்டவருக்காக யார் நடத்திய நாடகம் 5 பொருட்களை உன்னிடத்தில் வேண்டும் அவர்களை கருவியாக பயன்படுத்தி நான் நடத்திய நாடகம். இதிலே நீயும் இருந்தாலும் எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் பாண்டவர்களுக்கு படைத்துறையாக முதல் காவல் உடைய காவல் தான் செல்ல வேண்டும்